கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த சில வாரங்களாய் தனிப்பட்ட மனிதருடைய வாழ்க்கையை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்னத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆபிரகாமை குறித்து நாம் தியானித்தோம், யோபுவை குறித்து நாம் வாசித்தோம். இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற ஒரு மனிதர் யார் என்று சொன்னால் மோசையை குறித்து சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் என்னாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், என் தாசனாகிய மோசையும் அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் அவன் எங்கும் உண்மையுள்ளவன் என்று சொல்லி அவனை குறித்து கர்த்தர் ஒரு வார்த்தையை கூறுகிறத பார்க்கிறோம். அதற்கு முன்புள்ள வசனங்களெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒருவேளை ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பான் என்று சொன்னால், நான் அவனுக்கு சொப்பனத்திலையும் தரிசனத்திலையும் அவனை என்னை காண்பிப்பேன் என்று சொல்கிறார். ஆனால் என் தாசனாகிய மோசைக்கு நான் எப்படி வெளிப்படுவேன் என்று சொல்லி அடுத்த வசனத்தில் அவர் சொல்கிறார், அவனுக்கு மறைப்பொருளாக அல்ல, ஒருவேளை சொப்பனத்திலேயோ தரிசனத்திலேயோ அல்ல, அவனோடு முகமுகமாய் பேசுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். முகமுகமாய் தரிசித்த ஒரு தீர்க்கதரிசி யார் என்று சொன்னால், ஆண்டவரை தரிசித்தவர் என்று சொன்னால் அது மோசே. அவனின் சாயலை காண்கிறான். அதுக்கு அர்த்தம் என்ன? நான் எப்படி இருக்கிறேனோ அதே விதமாய் மோசே என்னை பார்த்திருக்கிறான் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஒருவேளை வேதத்தில் பார்க்கிறோம், கர்த்தருடைய முகத்தை பார்த்து யாரும் உயிரோடு இருக்க முடியாது என்று சொல்லி பிதாவாகிய தேவனை. ஆனால் கர்த்தர் மோசையை குறித்து சொல்லும்போது அவனின் சாயலை காண்கிறான், முகமாய் நான் பேசுவேன். ஒரு சிநேகிதனோடு ஃப்ரெண்டோடு உட்காந்து எப்படி நம்ம நேருக்கு நேர் பேசுகிறோமோ அதை போல நான் அவனோடு பேசுவேன் என்று சொல்லி கர்த்தர் மோசையை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறார். அவன் என் சாயலை காண்கிறான். எந்த சாயலை பார்த்திருப்பான் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் சாயலை அவன் பார்த்திருப்பான். இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக இந்த உலகத்தில் வெளிப்படுவதற்கு முன்பாக பிதாவாகிய தேவனுடைய சந்நிதியில் அவர் இருந்தபோது அவர் மோசைக்கு தன்னை காட்சியளித்திருக்கிறார். அதனால என் சாயலை அவன் காண்கிறான். நான் எப்படி இருக்கிறேனோ அதை அவன் அப்படியே பார்த்திருக்கிறான் என்று சொல்லி மோசையை குறித்து கர்த்தர் ஒரு அருமையான சாட்சியை சொல்கிறார். என் தாசனாகிய மோசை, என் வீட்டு எங்கும் அவன் உண்மையுள்ளவன் என்கிற ஒரு சாட்சி. நானும் நீங்களும் உண்மையுள்ளவர்களாய் நாம் காணப்படுவோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மிடத்திலும் முகமுகமாய் பேசுகிற தேவன். முகமுகமாய் தன் உள்ளத்தின் காரியங்களை நம்மிடத்தில் வெளிப்படுத்துகிற அவர் தேவனாய் இருக்கிறார். முகமுகமாய் பேசுகிறேன் என்று சொல்லி கர்த்தர் மோசையை குறித்து சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஏன் அப்படி அவர் சொன்னார் என்று சொன்னால், மோசே ஒரு எத்தியோப்பியா தேசத்து ஒரு ஸ்திரீயை அவர் விவாகம் பண்ணி இருந்தபடியினால தன்னுடைய சொந்த சகோதரனாகிய ஆரோனும் மிரியாமும் அவனுக்கு விரோதமாய் பேச ஆரம்பிக்கிறார்கள். மோசையோட மட்டும்தான் கர்த்தர் பேசினாரா, எங்கிட்ட பேச மாட்டாரா என்று சொல்லி மோசைக்கும் ஆரோனுக்கும் மோசைக்கு விரோதமாய் ஆரோனும் மிரியாமும் பேசுகிறாங்க. அதனால தான் அவருக்காக மோசைக்காக வழக்காடும்படியாய் ஆரோன் இடத்திலும் மிரியாம் இடத்திலும் வழக்காடும்படியாய் கர்த்தர் அவர்களோடு இறங்கி வந்து இந்த வார்த்தையை பேசுகிறார். அவன் என் சாயலை காண்கிறான், முகமாக நான் அவனோடு பேசுகிறேன், என் வீட்டில் எங்கே அவன் உண்மையுள்ளவன். எவ்வளவு சாட்சி சொல்கிறார் பாருங்க. அவர் பேசிட்டு போன உடனே மிரியாம் அப்படியே குஷ்டரோகியாய் மாறி விடுகிறாள். என் தாசனாகிய மோசையை குறித்து பேசுவதற்கு உங்களுக்கு எங்கிருந்து தைரியம் வந்துச்சு? எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரு பாருங்க ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக. இன்றைக்கும் நம்முடைய ஆண்டவருக்கு உண்மையான பிள்ளைகளாக நான் நடப்போம் என்று சொன்னால் அதுதான் கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்து நமக்காக வழக்காடுகிற தேவன். உரிமையோடு சொல்கிறார், என் தாசனாகிய மோசையை குறித்து உங்களுக்கு பேசுறதுக்கு எப்படி இந்த தைரியம் வந்துச்சு? குஷ்டரோகியாய் மிரியா மாறி போகிறாள். மோசையோடைய சொந்த சகோதரி தான். எங்கள் நைல் நதியில் அவங்க தாயார் பார்வோனின் கட்டளையின்படி ஒரு நாணர் பெட்டியில் வைத்து அந்த ஆற்று ஓரத்தில் விடும்போது இதே மிரியாம் தான் பார்வோன் குமாரத்தை அவளை எடுத்து வளர்க்க எடுத்தபோது
இதுக்கு பால் கொடுக்க ஒரு ஸ்திரீ வேணுமேன்னு சொல்லி தேடும்போது இந்த மிரியாம் தான் மோசையினுடைய தாயாகியும் தனக்கும் தாயாகிய தன் அம்மாக்கிட்ட கொண்டு போய் இந்த குழந்தையை வளர்க்க கொடுக்கும்படியாக அவங்க அம்மாவே கூட்டி கொண்டு வந்து பார்வோனின் குமாரத்திட்டு விட்டால் அல்லவா. அதனால தான் மோசை சின்ன பிள்ளையிலேயே பார்வோன் ஒருவேளை ஆண் பிள்ளையில் கொன்று போட சொன்ன போதிலும் மோசே ஆண்டவருடைய கரத்தினாலே தப்புவிக்கப்பட்டு தன் சொந்த தாயார் இடத்திலேயே சில ஆண்டுகள் அவன் வளர்க்கப்பட்டான் என்று வேதத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோம். அந்த மோசையை தான் அந்த சொந்த சகோதரி, எந்த சகோதரி தான் அவனை அந்த பார்வோனின் குமாரத்தியத்தில் வளர்க்கப்பட வேண்டிய தன் சகோதரன் தன் சொந்த தாயார் இடத்துல வளர்க்கப்படுவதற்கு காரணமாய் இருந்தாள் அல்லவா. அந்த சொந்த சகோதரியாக மிரியாம் தான் ஆரோனும் தான் மோசைக்கு விரோதமாய் பேசினது நிமித்தம் கர்த்தர் மிரியாமுக்கு குஷ்டரோகத்தை வரப்பண்ணினார். ஆனால் அந்த நிலைமையிலும் கூட பாருங்கள், மோசே ஆண்டவரிடத்தில் தன் சகோதரிக்காக பரிந்து பேசுகிறான். கர்த்தர் அவனுடைய முகத்தை பார்த்து அந்த குஷ்டரோகம் மிரியாமுக்கு எடுத்து மிரியாமின் சரீரத்திலிருந்து அது வெளியேற கர்த்தர் உதவி செய்தார். ஆனால் அந்த மோசையினுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது ஆண்டவரை அவன் அறிந்து கொள்வதற்கு முன்பாகவே ஆண்டவரை அறிந்து கொண்ட பிறகு அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு வித்தியாசங்கள். வேதம் சொல்கிறது, எகிப்தில் ராஜாக்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய சகல சாஸ்திரத்திலும் அவன் கற்பிக்கப்பட்டான். ஏன்னா அவன் வளர்ந்த இடமே பார்வனுடைய வீடு. அதனால் ராஜகுமாரனாய் அங்கே வளர்க்கப்பட்டான். எகிப்தியருடைய சகல கலைகளிலும் அவன் தேர்ச்சி பெற்றவனாய் காணப்பட்டான். ஆனால் அங்கே இருக்கும்போது வெளியே ஒரு நாள் வாரான், ஒரு எகிப்தியனுக்கும் ஒரு எபிரேயனுக்கும் சண்டை நடக்குது. அங்கங்கே திரும்பி பார்க்குறான், ஒருத்தர் இல்லைன்னொன்னே எகிப்தியனை கொண்டு போடுறான். ஏன்னா இவன் எபிரேயன். மோசைக்கு தெரியும், ஏன்னா அவன் தாயிட்ட தான் அவன் வளர்க்கப்படுகிறான். அதனால் அவனுக்கு தெரியும் தான் ஒரு எபிரேயன். ஒருவேளை நிச்சயமாக அவன் தாய் அவனை வளர்க்கும் போதே சொல்லி வளர்த்திருப்பாள். ஏன்னா அவனுக்கு தெரியும் கொஞ்ச காலத்தில் இவன் பார்வோன் அரண்மனைக்கு போக வேண்டியவன் என்று சொல்லி. அதனால் தான் எபிரேயன் என்று சொல்லி அந்த தாய் சின்ன வயதிலே அவனுக்குள்ளே போதித்திருப்பாள். அதனால் அவன் என்ன செய்கிறான், அந்த எகிப்தியனை கொண்டு போட்டுருவான். எபிரேயனோடு சண்டைப்பட்ட எகிப்தியனை கொண்டு போட்டு மணலில் புதைச்சி வச்சுட்டு போயிடுவான். திரும்பி அடுத்த நாள் எதிர்க்க வெளியே போகும்போது பார்க்குறான், 2 எபிரேயர் சண்டை போட்டுட்ருப்பாங்க. அவங்க சண்டை போட்டுக்கும்போது திரும்பியும் போய் நிற்பான். ஏன் நீங்கள் 2 பேரும் சகோதரர் அல்லவா, ஏன் உங்களுக்குள்ளே சண்டை போடுறீங்கன்னு சொல்லுவான். அப்போ ஒருத்தன் சொல்லுவான், நீ நேற்று அந்த எகிப்தனை கொன்று புதைச்சி போட்டல, அது மாதிரி இன்றைக்கு எங்களையும் கொல்ல பார்க்குறியா என்று சொல்லணுன்னு மோசை அவங்கள்ட்ட சொல்லியிருப்பான், நீங்கள் 2 பேரும் சகோதரர் அல்லவா, உங்களுக்குள்ளே சண்டைலாம் வரலாமா அப்படின்னு சொல்லி நியாயம் செய்கிறோனாய் போவான். ஆனால் அடுத்தவன் கேட்பான், நேற்றுக்கு அவனை கொண்டு போட்டல, அது மாதிரி இன்றைக்கி எங்களை கொல்ல வந்திருக்கிறீவ. உடனே தான் பயம் வந்துடும். காரியம் தெரிஞ்சிட்டு இப்போ பார்வோனின் ராஜாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை உயிரோடே வைக்க மாட்டான் என்று சொல்லி அந்த இடத்துலேருந்து தப்பித்து ஓட ஆரம்பிக்கிறான். ஒருவேளை அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கூட நினைத்திருப்பார்கள், தங்க சுய பலத்தினால ஒரு அதிகாரியோ ஒரு நியாயாதிபதியோ தெரிந்து கொண்டால் எப்படி இருக்கும் என்று சொல்லி. அதான் அந்த ஆட்கள் கேட்குறாங்க மோசையிட்ட, உன்னை யார் எங்கள் மேலே நியாயாதிபதியாகவும் அதிபதியாக ஏற்படுத்தினது யார், உனக்குள்ள அப்படி ஒரு எண்ணமா அப்படின்னு சொல்லி மோசைக்கு விரோதமாக அவர்கள் பேசுகிறார்கள். ஆனால் மோசே பார்வோனுக்கு பயந்து தான் ஒருவேளை எகிப்தியனை கொன்று போட்டது வெளியாகிவிட்டால் என்ன செய்வது என்று சொல்லி மீதியான் தேசத்திற்கு அவன் ஓடி போனான் என்று பார்க்கிறோம். அந்த கோபக்காரனாகிய மோசே தான் கர்த்தரால் சந்திக்கப்பட்ட பிறகு அது என்னாகும் 12வது அதிகாரத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியில் உள்ள எல்லா மனுஷரை காட்டிலும் மோசே சார்ந்த குணமுள்ளவன். எப்படி ஒரு காரியத்திற்காக அவன் கோப வெறி கொண்டு கொலைகாரனாய் ஒரு வேளையில் மாறி இருந்தான். ஆனால் கர்த்தரால் அழைக்கப்பட்ட மோசே இன்றைக்கு எப்படி மாறி இருந்தான், ஒரு சாந்த குணமுள்ளவனாய் மாறியிருக்கிறான். ஆவியின் கனியில் ஒன்று சாந்தம். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த சாந்தத்திற்கு நம்ம இப்போ கொடுப்போம். ஒருவேளை பெண்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் சாந்த குணம் எவ்வளவு மேன்மையானது என்று சொல்லி
நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தில் பேதுருவில் பார்க்கிறோம், சாந்தமும் அமைதலும் உள்ள இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே தேவனுடைய பார்வையில் அது வெளியேற பெற்றது. பொண்ணு நகை இதெல்லாம் கர்த்தருடைய பார்வையில் வெளியேற பெற்றது அல்ல. இருதயத்தில் மறைந்திருக்கிற சாந்தம், அமைதலுள்ள ஆவி. ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் இருக்காள் என்று சொன்னால் அவள் சத்தம் வெளியே கேட்கப்படக்கூடாது. நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போது, காலேஜில் படிக்கும்போது எங்கள் பாட்டி வீட்டில் இருந்து படித்தேன். திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் தான் படித்தேன். அப்போது அந்த காலத்து பாட்டிமாரெலாம் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பார்கள் என்று சொல்லி. கால் மேலே கால் போட்டு உட்கார விட மாட்டாங்க. இன்றைக்கு பார்க்குறோம், இன்றைக்கு பெண் பிள்ளைகளெல்லாம் பார்க்கும்போது எப்படிலாமோ கொஞ்சம் கூட பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கறதே பார்க்க முடியாது. அப்பா அம்மா மண்ணுக்கே பெருசாக கால் மேலே கால் போட்டு உட்கார பிள்ளைகளை பார்த்துருக்குறோம். அன்றைக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் கால் மேலே கால் போட்டு உட்காரதுமாங்க. எங்கள் பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம வீட்டில் பொம்பளை பிள்ளை இருக்கிறதே அடுத்த வீட்டுக்கு தெரியக்கூடாது, பொம்பளை பிள்ளைய சத்தம் வெளியே கேட்கக்கூடாது என்று சொல்லி வளர்த்தார்கள். இன்றைக்கு யோசித்து பார்க்கிறேன், உண்மையாகவே அதெல்லாம் எவ்வளவு மேன்மையான குணங்கள் என்று சொல்லி. இன்றைக்கு சமுதாயம் எவ்வளவு சீரழிவை கடந்து கொண்டிருக்கிறது தெரியுமா? நாகரிகம் என்ற பெயரில் எத்தனையோ காரியங்களை இன்றைக்கு பிள்ளைகள் இழந்து கொண்டு இருக்கிறார்கள். பெற்றோர் அவர்களை சரியான வழியில், அந்த பெண் பிள்ளைகளை பெற்றோர் சரியான வழியில் வளர்க்காதபடினாலும் தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான் என்று வேதம் சொல்கிறது. ஒரே ஒரு பிள்ளை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி இஷ்டத்திற்கு கேட்டதெல்லாம் கொடுத்து வளர்த்தபடினாலே இன்றைக்கு பிள்ளைகள் பெற்றோருக்கு அவமான சின்னமாய் மாறிக்கொண்டு இருக்கிறார்கள். அப்படி அல்ல. கர்த்தர் நம்முடைய குடும்பங்கள் அப்படி பார்க்கல. நம்முடைய குடும்பங்கள் எப்படி இருக்கணும்? உலகத்தில் நாகரிகம் என்று சொல்லி எத்தனையோ வரலாம். ஆனால் நமக்குடைய எல்லாமே இந்த வேத புஸ்தகத்தில் தான் இருக்கிறது. அமைதல், சாந்தமுள்ள ஆவி. பெண் பிள்ளைகள் அப்படி தான் இருக்கணும் என்று வேதம் சொல்கிறது. காட்டு மிராண்டித்தனமான இன்றைக்கு வாழ்க்கை மாறிக்கொண்டு இருக்கிறது. தேவ சமூகத்தில் பெண் பிள்ளைகளை வைத்திருக்கிற ஒவ்வொருவரும் ஜெபத்தோடு நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்ப்போமாக. தாறுமாறுகளின் ஆவி இன்றைக்கு கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. பெண் பிள்ளைகளை கண்ணும் கருத்துமாய் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாய் நாம் வளர்க்க ஆரம்பிப்போம். இந்த மோசையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியில் உள்ள எல்லாரிலும் அவன் சாந்த குணம் உள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாந்த குணத்தோடு அவன் இருந்தான். அப்படி ஒரு கோபக்காரனாய், கொலைக்காரனாய், தன்னுடைய சொந்த தேசத்தின் ஜனங்களுக்காக அவ்வளவு வைராக்கியம் கொண்டிருந்த அதே மோசே சாந்த குணமண்டாய் மாறினான். ஆனால் அன்றைக்கு அந்த எபிரேய புத்திரர்கள் ஒருத்தன் கேட்டான், உன்னை எங்கள் மேலே யார் நியாயாதிபதியாய் வைத்தது? நீ எங்கள் மேலே துரைத்தனம் பண்ணுவாயோ என்று சொல்லி எகிப்தில் இருக்கும்போது கேட்டான். ஒருவேளை அன்றைக்கு மோசே சுய நீதியில் அவன் வாழ்ந்திருக்கலாம். நான் நீதியாக தானே செய்கிறேன், நியாயமாக தானே கேள்வி கேட்குறேன் என்று சொல்லி அவன் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் நம்முடைய சுய நீதிகள் எல்லாம் தேவனுக்கு முன்பாக அழுக்கான கந்தை. ஆனால் கர்த்தர் அன்றைக்கு அவனை குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்தார். இவன் தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயாதிபதியாய் மாறணும், இவன் தான் அந்த ஜனங்களை வழி நடத்தணும், தலைவனாய் மாறணும் என்று சொல்லி. இதற்காகத்தான் மோசையை சகல கலைகளிலும் கர்த்தர் எகிப்திலே அவனை பயிற்றுவித்தார். 40 ஆண்டுகள் அவனை வனாந்திரத்தில் பயிற்றுவித்தார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை உருவாக்குவதற்கு 80 வருடம் எடுத்துக்கொண்டார். 80 ஆண்டுகளாய் கர்த்தர் சகல பாதைகளிலும் மோசையை அவர் ட்ரெயின் பண்ணினார். ஒருவேளை இன்றைக்கி ப்ரொமோஷனுக்கு முன்பாக இல்லாட்டினா ஏதாவது ஒரு கம்பெனியில் பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்தால் முதல்ல ட்ரைனிங் பீரியட் என்று சொல்லுவாங்க. ட்ரைனிங் கொடுத்து தான் அந்த பதவிக்கு கொண்டு வருவாங்க. அதனால் லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி செல்வதற்கு ஒரு தலைவனாய் உருவாக்குவதற்காக மோசையின் வாழ்க்கை அற்புதமானது. 80 ஆண்டுகள் கர்த்தர் அவனை பழக்கி வைத்தார். எத்தனையோ ஆண் பிள்ளைகள் இன்றைக்கு கொன்று போடப்பட்டார்கள். கர்த்தர் மோசையை தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்பாகவே தெரிந்தெடுத்த தேவன் அவனை அதே எந்த பார்வன் கொன்று போட சொன்னானோ
அதே பார்வோன் அரண்மனையில் மோசே வளர்க்கப்பட்டான். எல்லா கலைகளிலும் கற்றுக் கொடுக்கப்பட்டான். அடுத்தது 40 ஆண்டுகள் வனாந்திரத்திலே அவன் பயிற்றுவிக்கப்பட்டான். அதுக்கு அடுத்த 40 ஆண்டுகள் இஸ்ரவேலுக்கு அவன் தலைவனாய் மாறிப்போனான். ஒருவேளை சில காரியத்துக்காக நம்ம அவசரப்படவே கூடாது. நம்மளாமே நினைத்து கொண்டு கர்த்தர் எனக்கு இதை வைத்திருக்கிறான்னு சொல்லி சுயமாய் முடிவெடுக்கக்கூடாது. நிச்சயமாய் நீங்கள் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் கொடுக்க அவர் சுத்தமாக இருக்கிறார். ஆனால் கர்த்தர் குறித்திருக்கிற நேரமும் காலமும் வரும் வரைக்கும் அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே நாம் அடங்கி இருக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, கர்த்தர் உன்னை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருங்கள். அது பெற்றோராக இருக்கலாம், வேலை ஸ்தலங்களாக இருக்கலாம். நம்ம நாமே எடுத்துக்கொண்டு வருவது அல்ல, நம்ம நாமே பெரியவனாய் கொண்டு வருவது அல்ல. கர்த்தர் கரத்தில் அடங்கி இருப்போம். அவர் சரியான நேரத்தில் கர்த்தர் நம்மை மேலான நிலைமைக்கு கொண்டு போவதற்கு அவர் உண்மையுள்ள தேவன். அப்படி தான் மோசேயினுடைய வாழ்க்கையை கர்த்தர் உருவாக்கினார். மீதியான் வனாந்திரத்தில் ஓரே பர்வதத்தில் கர்த்தருடைய அவனுக்கு ஒரு என்கவுண்டர் நடந்தது. முச்செடியிலிருந்து கர்த்தர் அவனோடு பேசினார், அவனை தெரிந்தெடுத்தார். தன்னுடைய ஜனங்களை விடுவிக்கும் ஒரு பாத்திரமாய் கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். பார்வோன் இடத்துல கொண்டு போனார், திரும்பமாய் கொண்டு போனார். அற்புத அடையாளங்கள் நிமித்தம், எகிப்தின் மேலே வரப்பண்ணின பயங்கரமான வியாதிகளின் நிமித்தம் பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை துரத்தி விட்டான் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, எகிப்தியரை அவர்கள் கொள்ளை அடித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. எத்தனையோ சம்பளத்தை பிடித்து வைத்திருந்தார்கள் அல்லவா? அதெல்லாம் சேர்த்து கர்த்தர் வட்டியும் முதலுமாய் அவர்களுக்கு எல்லாவற்றையும் பெற்றுக் கொடுத்தார். ஒரே ஒரு தலைவன் மோசே, அவனை கொண்டு கர்த்தர் முழு இஸ்ரவேலுக்கும் கர்த்தர் ஒரு விடுதலை வாங்கி கொடுத்தார் அல்லவா? அந்த மோசே தான் கர்த்தர் சொல்கிறான், அவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். 40 ஆண்டுகள் ஒரு பெரும் ஜனக்கூட்டத்தை நடத்தி செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு எவ்வளவு பொறுமை இருக்கணும், எவ்வளவு ஞானம் வேண்டும். எங்கிருந்து பெற்றுக்கொண்டான்? கர்த்தர் அவனோடு பேசினார். அதான் அவன் சொல்ல, அவன் என் சாயலை காண்கிறான், மறைபொருளம் அல்ல, நேரடியாகவே நான் அவனோடு பேசுகிறேன் என்று சொல்லி மோசேயை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்திருந்தார். அடுத்தது பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் கடின கழித்துள்ள மக்கள். சலிப்பு, எப்போ பார்த்தாலும் முறுமுறுப்பு தான். இறைச்சி கிடைக்கலன்னா அதுக்கு ஒரு சலிப்பு, மண்ணாவுக்காண்டி ஒரு சலிப்பு, எப்பவும் இந்த சாப்பாடு தானா எங்களுக்கு என்று சொல்லி. நாங்கள் விட்டு வந்த எகிப்து தேசம் எவ்வளோ நல்லா இருந்துச்சுது. அங்கே இறைச்சி பாத்திரத்தண்டில் உட்காந்து சாப்பிட்டோம், வெங்காயத்தை சாப்பிட்டோம், வெள்ளைப்பூட்டை சாப்பிட்டோம். இந்த வனாந்திரத்தில் எங்களுக்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லி அடிக்கடி மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். ஆனால் அப்போல்லாம் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்வார், நீ என்னை மட்டும் விட்டு விடு, ஒரு நிமிஷத்தில் இவங்க எல்லாரையும் அழித்து போடுகிறேன். எப்போ பார்த்தாலும் இவங்க முறுமுறுக்கிற ஜனங்களாகவே இருந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் மோசேட்ட சொல்கிறாரு. ஆனால் மோசையை பாருங்க, ஆண்டவரே இவர்களை அழித்து விடாதீங்க, என் பேரை வேணால் ஜீவ புஸ்தகத்தை வந்து நீங்கள் கிறுக்கி போட்டுருங்க, ஆனால் இந்த ஜனங்களை மட்டும் அழித்துறாதீங்க. ஆண்டவர் சொல்கிறார், என்னை விட்டுரு, உன்னை மட்டும் மூலம் ஒரு பெரிய சந்ததியை நான் உருவாக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் மோசே திறப்பல வாயிலிருந்து அவர்களுக்காகி மன்றாடி ஜெபிக்கிற ஒரு மோசே, அந்த மோசே இந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் கொல்ல பார்க்கல. அவ்வளோ ஒரு அற்புத தலைவனாய் அவன் உருவாக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, கர்த்தர் என்னெல்லாம் அவனை செய்யும்படி சொல்கிறாரோ அத்தனை காரியத்தையும் கர்த்தர் கட்டளையிட்டபடி செய்த ஒரே அருமையான மகன் மோசே என்று பார்க்கிறோம். செங்கடலை கடந்து கூட்டி போகிறாரு, யோர்தானை கடந்து கூட்டி கொண்டு போகிறாரு. ஒவ்வொரு முறையும் அடிக்கடி கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையை கேட்டு அது ஜனங்களுக்கு சொல்கிற ஒரு பிரதிநிதித்துவம் வாய்ந்தவராய் அவர் காணப்பட்டார் அல்லவா? கர்த்தருக்கும் மனுஷருக்கும் நடுவில் ஒரு மத்தியஸ்தராய், ஜனங்களை அழித்து விடக்கூடாது என்று சொல்லி மத்தியஸ்தராய் ஜனங்களுக்காய் பரிந்து பேசுகிற ஒரு மனிதனாய் மோசே காணப்பட்டார் அல்லவா? எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தை அவன் பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு நாமும் அழிவை சந்திக்கிற ஜனங்களுக்கு மத்தியில் நடுவில் நின்று ஆண்டவரிடத்துல இருந்து அவர்களுக்கு மீட்பையும் விடுதலையும்
பெற்று கொடுக்கிறவர்களாய் நாம் மாறுவோம். கர்த்தர் அதை தான் நம்முடைய வாழ்க்கையில் விரும்புகிறார். இந்த ஜனங்களை நான் அழித்து போட்டுறேன், வணங்கா காலத்துள்ள ஜனங்கள் ஒன்றை ஒரு பெரிய குடும்பமாய் மாற்றி உன் பேரை பெருமைப்படுத்துகிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் கொஞ்சம் கூட மோசே அதற்கு அவன் ஒத்துக்கொள்ளவே இல்லை. கர்த்தர் கற்பித்தபடியே அருமையாய் அந்த ஜனங்களை 40 ஆண்டுகள் வனாந்திரத்தில் அவர்களை வழி நடத்தினதை நம்ம பார்க்கிறோம். ஜனங்கள் உண்டாக்குன கோபத்து நிமித்தம் எப்போ ஒருத்தரை கண்மலையிட்டு பேச உனக்கு தண்ணீர் வருனாரு, இன்னொருத்தரை சொல்கிறாரு முதல் தடவை கண்மலையை கோழினால் அடி உனக்கு தண்ணீர் வரும்னு சொல்கிறாரு. அடுத்த தடவை சொல்கிறாரு அடிக்க சொல்லலை, பேசினாலே போதும் தண்ணி வருங்கிறாரு. ஆனால் அந்த ஜனங்களுடைய நெருக்கத்து நிமித்தம் மோசே பாருங்கள் 2ஆம் முறை சொல்லும்போது கோபத்தில் என்ன செஞ்சிடறான், அந்த கண்மலையை அடித்துடுறான். ஆனால் தன்னுடைய பிள்ளையை வெட்கப்படுத்தக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் அந்த இடத்துல ஒரு தண்ணீரை கொடுக்குறாரு. ஆனால் மோசைக்கு ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸ் அங்கே இருக்குது. ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை பேச தான் சொன்னேன், கண்மலையை பார்த்து பேசுன்னு சொன்னேன், நீ கண்மலையை அடித்து விட்டாய். அடித்ததுனால நான் உனக்கு காண்பிக்கிற கானான் தேசத்திற்கு நீ என்ன செய்ய முடியாது, போக முடியாது என்று சொல்லி பயங்கர ஸ்ட்ரிக்டாக ஆண்டவர் இருந்து விட்டார். நமக்கெல்லாம் சில சமயம் யோசிக்கும் போது ஐயோ ஆண்டவர் மோசையை அனுப்பியிருந்தால் நல்லா இருந்திருக்குமே கானான் தேசத்துக்கு நினைப்போம். ஆனால் ஆண்டவர் சில காரியங்கள் அவள் உறுதியாக இருக்கிறார். உனக்கு பிறகு யோசுவான் தான் அவர்களை கானானில் பிரவேசிக்க பண்ணுவான் என்று சொல்லி யோசுவாவை மோசைக்கு பதிலாக கர்த்தர் தெரிந்தெடுக்கிறத பார்க்கிறோம். இன்னொரு விசேஷத்த காரியம் மோசைக்கு என்ன தெரியுமா, கர்த்தரே மோசையினுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணினார். எவ்வளோ ராஜ மரியாதை! இன்றைக்கி ஒரு அரசாங்கத்திலோ மற்ற பணிகளில் இருக்கிறவர்கள் மரித்து போவார்கள் என்று சொன்னால் பார்ப்போம், 21 குண்டு முழங்க அவர்களுக்கு அடக்க ஆராதனை நடைபெற்றது என்று சொல்லுவார்கள். அதே மாதிரி தான் மோசே மரித்த போது கர்த்தர் தான் அவனுடைய சரீரத்தை எடுத்து மோவாபின் பள்ளத்தாக்கில் பெத்பேயோருக்கு எதிரான இடத்துல அவனை அடக்கம் பண்ணினார் என்று சொன்னார். ஆனால் இதுவரைக்கும் மோசையின் கல்லறையை யாரும் கண்டுபிடிக்கவில்லை, யாரும் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. அப்படி ஒரு ராஜ மேன்மையை கர்த்தர் அவனுக்கு என்ன செஞ்சார், கொடுத்திருந்தார். அது மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டில் கூட பாருங்கள், இந்த பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டிலையும் கர்த்தர் மோசையை வரவழைக்கிறாரு. எங்கே? மறுரூப மலையில். இயேசு ஒரு மலையின் மேலே ஏறி மறுரூபமானார் என்று வேதம் சொல்கிறது. அப்படி வஸ்திரம் எந்த வண்ணானாலும் வெளுக்கக்கூடாதபடி அவ்வளவு வெண்மையான வெள்ளையாக இருந்தது. யாக்கோபு, யோவான், பேதுரு எல்லாம் கூட்டிகிட்டு மறுரூப மலைக்கு ஆண்டவர் கொண்டு போகிறாரு. அங்கே பார்த்தா திடீர்னு அவருடைய முக ரூபமே மாறி போகிறது. வஸ்திரம் அப்படி வெண்மையாய் பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது. சீஷர்கள் கண்ணை திறந்து பார்த்தா யார் அங்கே நின்று கொண்டிருந்தால் மோசேயும் எலியாவும். எதை குறித்து பேசிக்கொண்டிருந்தார்கள்? கர்த்தருடைய வருகை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு காரியத்தை மோசைக்காக ஸ்பெஷலாக கர்த்தர் வைத்திருந்தார். ஏன்னா மோசே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். நானும் நீங்களும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தருக்கு பயந்து நடக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தெய்வனாக இருக்கிறார். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை மறந்து போய் கர்த்தருடைய சித்தத்தை செய்யாதபடி நம்ம இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தோல்வியை தான் எல்லாவற்றிலும் நாம் சந்திக்க நேரிடும். அப்போ மோசையினுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். அவருடைய வீட்டில் அவன் எங்கும் உண்மையுள்ளவன், எங்கும் உண்மையுள்ளவன். நாமும் ஆண்டவருக்கு எல்லா விதத்திலும் உண்மையுள்ளவர்களாய் காணப்படுவோம். எப்படி ஒரு கோபக்காரனாக இருந்தானோ அந்த மோசையினுடைய வாழ்க்கையில் கர்த்தரால் ஒரு சந்திப்பு ஏற்பட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையிலும் என்றைக்கு இயேசு கிறிஸ்து நம்மை சந்தித்தாரோ, நம்முடைய பாவத்தை உணர்த்தினாரோ, என்றைக்கு நாம் அவருடைய இரத்தத்தினால விடுதலையை பெற்றுக்கொண்டோமோ
அன்றிலிருந்து நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவ்வளோ கோப வெறி கொண்டவனாய் இருந்த மோசையை தான் கர்த்தர் சாந்த சொருபியாய் மாற்றுகிறார். சாந்த சொருபியாய் மாற்றுகிறார், அதிகாரியாய் மாற்றுகிறார். 5 லட்சத்துக்கு மேலான புருஷர்கள் மட்டுமே அத்தனை பேர், ஒரு பெருந்திரள் கூட்டம் 20 லட்சம் பேர் போயிருப்பார்கள் என்று சொல்கிறார்கள். அவரை வழி நடத்துகிற ஒரு பெரிய ஸ்நாக்கியத்தை கர்த்தர் மோசைக்கு கொடுத்தார் அல்லவா. இன்றைக்கு நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்று சொன்னார். ஆண்டவரை முகமுகமாய் தரிசிக்கிற அந்த ஸ்லாக்கியத்தை இந்த உலகத்தில் மட்டுமல்ல, பரலோக வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு முழுவதுமாய் அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து, மோசையோடு முகமுகமாய் பேசின தேவன், மறைப்பொருளாக அல்ல முகமுகமாய் பேசின தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் நம்மோடு பேசி வருங்காரியங்களை குறித்து நம்மோடு சம்பாஷித்து அப்படியே நடக்குவதற்கு வழியை அவர் உண்டாக்குவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருப்பார். இந்த அடிப்படையில் கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போமா. மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இன்றைக்கு நாங்கள் மோசையினுடைய வாழ்க்கையை குறித்து நாங்கள் சிந்தித்தோம் அப்பா. அவனை போல ஒரு சாந்த குணமுள்ளவனை நாங்கள் பார்க்க முடியாது. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே சாந்தமும் அமைதியும் உள்ள ஆவியினாலே கர்த்தாவே இருதயத்தில் மறைந்திருக்கிற அந்த குணத்தோடு நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த செய்தியை யார் யார் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ ஒவ்வொரு வாழ்க்கையில் அற்புதம் நடைபெறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர். இந்த நாளிலே ஆண்டவரே அவருடைய தங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் உண்மையை உத்தமமாக இருப்பது மட்டுமல்ல, கர்த்தருடைய சாயலை காண்கிறவளாய் மாற்றுங்க ஆண்டவரே. வாழ்க்கையெல்லாம் ஆண்டவரே ஒரே ஒரு வாழ்க்கை கர்த்தருக்காக நேரங்கள் செலவழித்த ஆண்டவரே, கர்த்தர் நடத்துகிற விதத்தை புரிந்து கொண்டு அவரோடு இணைந்து ஓடத்தக்கதாய் இந்த நாளில் அப்பா ஒவ்வொரு ஆண்டவரை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதத்தை செய்யுங்கப்பா. மோசையை போல சாந்த குணத்தினால் அலங்கரிப்பது மட்டுமல்ல, கர்த்தருடைய சித்தத்தை கீழ்ப்படிந்து நிறைவேற்றுகிறவர்களாய் ஒவ்வொருடைய வாழ்க்கையை மாறட்டும். யாரெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ, எந்தெந்த பிரச்சனையில் அகப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ, இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உலக மக்களைப் போல ஆண்டவரே நேரம் காலம் ஜாதி ஆண்டவரே ஜோஷியம் ஜாதகம் என்று சொல்லி இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடாதபடி அப்பா எல்லாவற்றையும் காமப்பா பேசுகிற தேவன், நாங்கள் பேசுகிறத கேட்கிற தேவன், அந்த தெய்வத்தின் பாதத்தண்டையில் எல்லா காரியத்தையும் சொல்லிவிட்டு அவர் கரத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்கிற ஒரு பெரும் திரளாய் அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் செயல்படுத்துகிற ஒவ்வொரு காரியத்திலும் உடைய பரிசுத்த நாமம் மட்டும் உயர்த்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.